என்டிஏ பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பெயர் கூட, அதாவது எடப்பாடி அவர்கள் பெயர் கூட சொல்லாம இருந்தாரு, தவிர்த்து வந்தாரு. ஆனா இந்த பொதுக்கூட்ட மேடையில என்ன நடந்தது? பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படி சொல்லுவாங்க. ரத்தம் என்ன பண்ணுன்னா ரெண்டுமே லிக்விடு தான். ஆனால் ரத்தம் என்ன அது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தண்ணீரை விட ரொம்ப திக்காக இருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா, நாங்கள் ஒரே ரத்தம், நாங்கள் பங்காளிங்க சண்டை, அது முடிஞ்சு போச்சு. எங்கள் 2 பேரை ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா நான் அவனுக்கு தான் எதிர்த்து நிற்பேன். அவர் என் அண்ணன், நான் திட்டுவேன். நான் அவருக்கு தம்பி, அவர் என்னை திட்டுவார். ஆனால் எங்கள் 2 பேரும் 3வது மனுஷன் ஒருத்தர் திட்டக்கூடாது. இந்த ஒரு பந்தம் என்ன பண்ணியிருக்குன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கு. இதை எதை குறிக்குது அப்படின்னா, இவர்கள் அம்மாவின் வளர்ப்பு. 210 நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாருன்னா, இவர்கள் பணங்களையோ இல்லை மற்ற எந்த விஷயங்களை நம்பாமல் மக்களை நம்பியிருக்காங்க. மக்கள் கொடுத்த நம்பிக்கை தான் அந்த 210. அந்த 210 மக்கள் அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி கொடுத்துருக்கிறத உலகமே பார்த்துச்சு. மற்றவங்க இல்லை அப்படி இல்லை போய் சொல்லிடலாம். ஆனால் இன்னைக்கு உலகமே பார்த்துச்சுல அந்த 210 கன்ஃபார்ம் அப்படின்றத. இளைஞர்கள் எல்லாரும் விஜய் பக்கம் இருக்காங்க அப்படின்னா இது வேடிக்கையாக இருக்குது. விஜய் பிரச்சாரத்தில் போயிட்டு யாராச்சும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? ஐயா இந்த மாதிரி படிப்புக்கு செய்யணும்னு கேட்டிருக்காங்களா? அண்ணா எதுக்கு டிவி சப்போர்ட் பண்ண? எங்கள் அண்ணா கெத்து, எங்கள் அண்ணா பயங்கரமாக டான்ஸர். உங்கள் அண்ணா டான்ஸ் ஆடுவார்னா உங்கள் அண்ணா படத்தை ஸ்க்ரீனில் போட்டு பார்க்கணும். அரசியல் பார்த்தா இது செட் ஆகாது. தமிழகத்தில் ஜனத்தொகை 8 கோடி வச்சுக்கலாம். அதில் அதிகபட்சம் 30 லட்சம் விஜய் ரசிகர்கள் வச்சுக்கலாம். எல்லா விஜய் ரசிகனும் விஜய்க்கு வாக்களிப்பானா அப்படின்னா பண்ண மாட்டான். அதில் அறிவார்ந்தவன் இருப்பான், அவன் அங்கே வாக்களிக்க மாட்டான். இங்கே போனால் இல்லை வேலை, நம்ம அண்ணனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நம்ம அண்ணன் சினிமாவில் வராரு, விசில் அடிப்பார், டான்ஸ் ஆடுவார். அண்ணன் களத்தை இறங்கி சண்டை போட அண்ணனுக்கு தெரியாது அப்படின்றது அவனுக்கு தெரியும், அவன் விலகிடுவான். நாளை நம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக இளம் பேச்சாளர் ஆப்பூர் ஈஸ்வரன். வணக்கம். வணக்கம். டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டியெல்லாம், அதாவது என்டிஏ பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பெயர் கூட, அதாவது எடப்பாடி அவர்கள் பெயர் கூட சொல்லாம இருந்தாரு, தவிர்த்து வந்தாரு. ஆனா இந்த பொதுக்கூட்ட மேடையில என்ன நடந்தது? நீங்கள் கேட்ட உடனே ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படி சொல்லுவாங்க. ரத்தம் என்ன பண்ணுன்னா ரெண்டுமே லிக்விடு தான். ஆனால் ரத்தம் என்ன அது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தண்ணீரை விட ரொம்ப திக்காக இருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா, நாங்கள் ஒரே ரத்தம், சரிங்களா? எங்களுக்குள்ள அவர் இன்னொரு இதுவும் பேசியிருப்பார், ஏன்னா அங்காளி பங்காளி சண்டை அப்படின்னு பேசியிருப்பார். நாங்கள் பங்காளிங்க சண்டை, அது முடிஞ்சு போச்சு. எங்கள் 2 பேரை ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா நான் அவனுக்கு தான் எதிர்த்து நிற்பேன். அவர் என் அண்ணன், நான் திட்டுவேன். நான் அவருக்கு தம்பி, அவர் என்னை திட்டுவார். ஆனால் எங்கள் 2 பேரும் 3வது மனுஷன் ஒருத்தர் திட்டக்கூடாது. இந்த ஒரு பந்தம் என்ன பண்ணியிருக்குன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கு. இதை எதை குறிக்குது அப்படின்னா, இவர்கள் அம்மாவின் வளர்ப்பு. எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தாங்க, அம்மா வளர்த்து கொடுத்து வளர்ந்தாங்க. அப்போ இது எதை குறிக்குதுன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும், என்னுடைய தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு 3வது மனுஷன் ஒருத்தன் எதிர்க்கிறான், இவனால் எனக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, என் அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாகட்டும், அவங்க கூட எனக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், அவங்க கூட நான் கையை கோர்ப்பேன். ஏன்னா இவன் நல்லவனே எனக்கு தெரியும். எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சண்டை வந்திருக்கலாம், அது மட்டும் தான் எனக்கு சண்டையை தவிர மற்றபடி அவங்க கூட எனக்கு சண்டை இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் பெரிய எதிரி ஒருத்தர் இருக்கான், இவன் என் மக்களை அழிச்சிருவான் அப்படின்னும் போது என் அண்ணன் கூட நான் கை கோர்க்கிறேன், என் தம்பி கூட நான் கை கோர்க்கிறேன், கை கோர்த்து பயணிக்கிறேன். இதுதான் அவரோட. ஆமாம். இன்னொன்று குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிரதமர் மோடி அவர்களோட உரை இளைஞர்கள் மத்தியில் இந்த உரை கொண்டு போய் சேர்ந்திருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி வைக்க வேண்டியது நேரம் வந்திருக்கு. அதனால நான் அந்த கேள்வி கேட்குறேன். நம்ம பொதுவாக நோட் பண்ணோம் அப்படின்னா, சிஎம்சின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. சிஎம்சினா ஆல்ரெடி சிஎம்சி காலேஜ் இந்த மாதிரி வரும். இது இல்லாமல் நானே பார்க்கும்போது சிஎம்சி இதை பற்றி அவன் பேசுகிறாரு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எந்த சிஎம்சி சொல்கிறாருன்னா, கரப்ஷன் மாஃபியா கிரிமினல்ஸ் அப்படி சொன்னார். இது எதை குறிக்குது அப்படின்னா, கரப்ஷன் மாஃபியா அப்படின்னா ஊழல்வாதிகள். மாஃபியானா மிகப்பெரிய ஒரு டீமு. அப்போது ஊழல்வாதி டீமு, கிரிமினல்ஸ் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க. இது இளைஞர்களுக்கு ஏன் தேவை அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணுற, ரொம்ப போதையில் சீரழிஞ்சு போகிறாங்க. இது நம்ம பேசிக்காக எடுக்கணும் அப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்பாக திருத்தணியில் ஒரு வடமாநிலத்தவரை வெட்டியிருந்தாங்க. சித்திரவாதப்படுத்தி வெட்டுறது வேற, சித்திரவாதப்படுத்தி வெட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேளச்சேரியில் ஸ்விக்கி ஓட்டுநர் வெட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல, நம்ம கோயம்புத்தூரில் ஒருத்தரை தூக்கி போட்டு இந்த கற்களை எடுத்து மேலே போட்டு தாக்குறது, அப்புறம் பொதுமக்கள் காப்பாற்றிருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இதை பண்ணுறது இளைஞர்கள் தான். ஆனால் இந்த இளைஞர்களுக்கு அந்த தவறான விஷயங்கள் எந்த மூலியமாக போகுது? ஒரு அரசாங்கத்தை தாண்டி வருமா? காவல்துறை உங்களுடைய நேரடி கண்காட்டில் இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போது இதை தாண்டி வருமா? அப்போது இதுக்கும் உங்களுக்கும் உடன்பாடு இருக்கா? அப்போ எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறது இந்த விஷயங்களையும் குறிக்கும். அப்போது இந்த கிரிமினல், இந்த கரப்ஷன் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க.
அப்போது நீங்கள் செய்யலை, நீங்கள் உரிய பாதுகாப்பு அதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது உள்ளே வராது, இவனை வாங்க மாட்டான். இவனுக்கு அவைலபிலிட்டி இருக்கிறதுனால தான் வாங்குறானே தவிர, இவனுக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா இவன் ஃபாரின் போயிட்டு வாங்க போகிறது கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவன் ஃபாரின் போகிறான்னா ஃபாரின் போக மாட்டான். இவனுக்கு ஃபாரின் போக தெரியுமா? போக தெரியாது. நம்ம பசங்களுக்கு ஃபாரின் போக தெரியாது. அப்போ உள்ளே கொண்டு வரது யார்? உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா காவலர்களுக்கு அது தெரியாமல் வருமா? அதிகாரிகளுக்கு தெரியாமல் வருமா? அரசுக்கு தெரியாமல் வருமா? இதை நம்ம யோசிக்கணும். அப்போது மோடி சொல்லியிருக்காரு அப்படின்னா யோசித்து தெளிவாக உள்ள இந்த விஷயத்தை வச்சு தான் சொல்லியிருக்காரு. அப்போது அரசாங்கத்துக்கு தெரியாமல் இது உள்ளே வராது. அப்போ உள்ளே வந்திருக்கு அப்படின்னா அரசாங்கத்துக்கு இதில் பங்கு இருக்குது அப்படின்றத வச்சு சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் குறிப்பாக வந்து அதிமுக பொதுச் செயலாளர் பேசின வார்த்தைகள் வந்து நம்ம கவனிக்கணும். 210 தொகுதிகள்னு பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்காரு. அதாவது அதிமுக பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருந்தாரு, இப்போ இந்த பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்காரு. தொடர்ந்து இந்த கருத்தை உறுதியாக சொல்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது நம்ம பேசிக்காக எப்படி எடுக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி சில நபர்கள் வந்து அவரை விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதிமுக நம்பி யார் கூட்டணிக்கு போவாங்க, அதிமுக யார் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த கூட்டணிகள் உறுதியாகிறதுக்கு முன்பாகவே இவர் வந்து பிரச்சாரம் போயிட்டு இருக்காப்புல. பஸ்ஸில் போகிறாரு, எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணி, எல்லா தொகுதியிலையும் கவர் பண்ணி, அவங்களோட லோக்கல் கஷ்டங்களை எடுத்து அதை ரெடி பண்ணி அதை பேசுகிறாரு. அப்போ இந்த மக்களுக்கு இந்த தேவைலாம் இருக்குது, இவனுக்கு இதெல்லாம் நான் கொடுக்கணும், இவங்க இதெல்லாம் கஷ்டப்படுறா, இதெல்லாம் இவன் லேக் ஆகி நிற்கிறான், பின்தங்கி நிற்கிறான், இவனுக்கு நான் இதை கொடுக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணி பேசுகிறாரு. அந்த இடத்துலையும் அவருக்கு அதே ஆதரவு கிடைச்சிது. முன்னாடி பொதுக்கூட்டத்திலையும், அதாவது அதிமுக பொதுக்கூட்டத்திலேயே 210 தொகுதிகளில் வந்து வின் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து என்டிஏ பொதுக்கூட்டத்திலேயும் வந்து 210 தொகுதிகள்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியார். இது இப்படி உறுதியாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற அடிப்படையை வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி என்னதுன்னா என்டிஏ கூட்டணி உலகமே பார்த்த அளவுக்கு கூட்டணி இன்றைக்கி அந்த மீட் நடந்துச்சு, பெரிய மீட் நடந்துச்சு. மோடி வந்திருந்தாங்க, கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனால் இதே வார்த்தை எடப்பாடியார் இப்போ சொன்னது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு. எப்போ சொல்லியிருக்காருன்னா இந்த பிரச்சாரங்களில் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இந்த கூட்டணிகள் உறுதியாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அப்படின்னா இவர் எந்த ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அந்த உறுதித்தன்மை, 210 நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாருன்னா, இவர்கள் வந்து பணங்களையோ இல்லை மற்ற எந்த விஷயங்களை நம்பாமல் மக்களை நம்பியிருக்காங்க. அப்போ அந்த பிரச்சாரத்துலையும் என்ன பண்ணியிருக்காருன்னா தொகுதி வாரியாக இறங்கி போயிட்டு மக்கள்கிட்ட அவங்க லோக்கலில் என்ன பிரச்சனை, இதை நான் எப்படி மாற்ற முடியும், உங்களுக்கு என்ன பிரச்சனை தேவை, இதை நான் எப்படி உங்களுக்கு நான் ஃபேவராக பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை யோசித்து அந்த பீப்புள் கிட்ட கேட்டு அதை செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான். இப்போது நம்ம இவங்க செய்தாங்க அவங்க செய்தாங்க அப்படின்னு இல்லாமல் மக்கள் கொடுத்த நம்பிக்கை தான் அந்த 210. அந்த 210 மக்கள் அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி கொடுத்துருக்கிறத உலகமே பார்த்துச்சு. மற்றவங்க இல்லை அப்படி இல்லை போய் சொல்லிடலாம், ஆனால் இன்னைக்கு உலகமே பார்த்துச்சுல அந்த 210 கன்ஃபார்ம் அப்படின்றத. நம்ம ரோடுகளில் பார்த்தோம், நம்ம அந்த மீட்டிங்கில் பார்த்தோம், நியூஸில் பார்த்தோம், எல்லாத்துலேயும் பார்த்தோம். அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரையிலும் இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் யாரையும் சார்ந்தவர்கள் இல்லை, மக்களை சார்ந்து தான் இருக்காங்க. அம்மா அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, அவங்களாம் வந்து எப்படியோ இது பண்ணாங்க, நான் வந்து மக்களை நம்பி நான் போனேன். இதே தான் இன்றைக்கி பொதுச் செயலாளர் குறிப்பிட்றதும் அதான். அன்னைக்கும் சொன்னார், இன்றைக்கும் சொல்கிறாரு, 2 டைம் இல்லாத போதும் சொன்னார், இருக்கப்பவும் சொல்கிறார். அப்படின்னா இவர் யாரை நம்பி சொல்லியிருக்காருன்னா மக்களை மட்டும்தான் நம்பி சொல்லியிருக்கார். அப்போது மக்களை நம்பி மக்களுக்காக உழைக்கிற ஒரே தலைவர் எடப்பாடியார் அப்படின்றது நமக்கு இதிலேருந்து ரொம்ப தெளிவாக புரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் வந்து டிவிகே பக்கம் போயிட்டாங்க. இந்த இப்போ வந்து விசில் சின்னம்லாம் கொடுத்துருந்தாங்க, அதனால வந்து ஃபுல்லாக இளைஞர்கள் எல்லாமே வந்து டிவிகே பக்கம் இருக்காங்கன்னு ஒரு பிம்பம் இருக்குது. இந்த தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கு அப்புறமா அதுக்கான மாறுதல் இருக்குமா, இல்லை வந்து தவறான பிம்பம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இது இல்லை, கண்டிப்பாக ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே ஒரு தப்பு இருக்குது. நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிடணும். ஏன்னா இளைஞர்கள் எல்லாரும் விஜய் பக்கம் இருக்காங்க அப்படின்னா வந்து இது வேடிக்கையாக இருக்குது. அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் கூட சொல்லுவேன், நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவேன். நம்புவீங்களா? இதை நம்ப மாட்டீங்க. அப்போ அதை எப்படி நம்புவீங்க? ரெண்டும் ஒரே ஈக்குவலான ஜோக்கு தான். ரெண்டுமே காமெடி தான். சிரிச்சுட்டு விட்டு போயிடணும். அதெல்லாம் ஓகே, செம்ம காமெடின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிடணும். இதை நம்ம உட்கொள்றதுனால தான் அவன் காமெடி பண்ணிகிட்டே இருக்கான். அவன் பண்ணுற காமெடி இது காமெடி இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அவன் பண்ண மாட்டான். நீங்கள் சிரிக்கிறதுனால, நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுனால அவன் பண்ணுறான். இது பேசிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி பேசியிருப்பாங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதே விஷயம் நான் நினைவு உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். என்னதுன்னா, தமிழகத்தில் ஜனத்தொகை வந்து 8 கோடி வச்சுக்கலாம். அதில் அதிகபட்சம் 30 லட்சம் விஜய் ரசிகர்கள் வச்சுக்கலாம். எல்லா விஜய் ரசிகனும் விஜய்க்கு வாக்களிப்பானா அப்படின்னா பண்ண மாட்டான். அதில் அறிவார்ந்தவன் இருப்பான், அவன் அங்கே வாக்களிக்க மாட்டான். இங்கே போனால் இல்லை வேலை, நம்ம அண்ணனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம அண்ணன் சினிமாவில் வராரு, விசில் அடிப்பார், டான்ஸ் ஆடுவார், அண்ணன் களத்தை இறங்கி சண்டை போட அண்ணனுக்கு தெரியாது அப்படின்றது அவனுக்கு தெரியும், அவன் விலகிடுவான். அது இல்லாமல் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வயசு இல்லை, சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்களாக இருக்காங்க, குழந்தை பசங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் எதுவும் வராது. அப்போது இளைஞர்களோட ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்னா அதிமுக பக்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இளைஞரும் பிரச்சாரத்தில் போகும்போது ஒவ்வொரு இளைஞரும் அங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கருத்து வச்சுருப்பாங்க.
ஐயா இது வேணும்யா, ஐயா இது பண்ணுங்கயா, ஐயா அதை பண்ணுங்க. அப்போ இவன் ஒரு தேவையை வந்து பொதுச் செயலர்கிட்ட கேட்குறான் அப்படின்னா அவன் கேட்குற கேள்வியும் வந்து ரொம்ப அவன் கேட்குற தேவையும் வந்து ரொம்ப ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப ரீசனபிளாக கேட்பான், எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி விஜய் கிட்ட யாராச்சும் கேட்குறாங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணீங்களா? விஜய் பிரச்சாரத்தில் போயிட்டு யாராச்சும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? ஐயா இந்த மாதிரி படிப்புக்கு செய்யணும்னு கேட்டிருக்காங்களா? அண்ணா 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 எதுக்கு டிவிக்கு சப்போர்ட் பண்ண? எங்கள் அண்ணா கெத்து, எங்கள் அண்ணா பயங்கரமாக டான்ஸர். உங்கள் அண்ணா டான்ஸ் ஆடுவார்னா உங்கள் அண்ணா படத்தை ஸ்க்ரீனில் போட்டு பார்க்கணும். அரசியல் வந்து பார்த்தா இது வந்து செட் ஆகாது. ஸோ விஜய் பக்கம் இளைஞர்கள் இருக்காங்களா அப்படின்னா குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியான அந்த வயசு வந்த அப்புறம் அவங்க மாறிடுவாங்க. அவ்வளோதான் பதில் இதுக்கு. இளைஞர்கள் வந்து அதிமுக பக்கம் தான் இருக்காங்க எப்படின்னு இவ்வளோ உறுதியாக சொல்றீங்க? இதை வந்து நான் சாதாரணமாக மற்றவங்கள போல் எங்கள் கூட இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நான் சொல்ல. நான் சில தரவுகளை வைத்து தான் வந்து இதை சொல்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன்னா 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்கு. இந்த ரிசர்வேஷன் எதுக்கு அப்படின்னா நீட்டில் கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கு, உள்ளே போக ரொம்ப கஷ்டப்படுகிற, ரொம்ப சும்மையாக இருக்கும்ல அந்த சப்ஜெக்ட்லாம், அந்த மாணவர்களுக்கு அந்த 7.5 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 7.5 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாரும் பார்க்குறது என்னதுன்னா, ஆமாம் 7.5 கொடுத்தாரு என்ன பண்ணலாம் இப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் 7.5ன்றது அவ்வளோ ஈஸியே இல்லை. ரிசர்வேஷன் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லா அரசும் கைவிட்டுருச்சு. நடக்க முடியாதுப்பா, அதெல்லாம் வேலைக்காகாது. நீட் வந்து மத்திய அரசு கொடுத்தது, நம்ம எதுவும் இப்போ அப்போஸ் பண்ண முடியாது. அதுக்கு கோர்ட்லாம் எல்லாம் சைன் போட்டு பண்ணியாச்சு. எல்லாமே சுப்ரீம் கோர்ட்லாம் சைன் போட்டு ஓகே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. நீ என்னப்பா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு கேள்விகள் எழும்புச்சு. அப்போது எடப்பாடியார் என்ன பண்ணுறாருன்னா, என் பிள்ளைங்க கஷ்டப்படுது, அந்த இதில் நம்ம நோட் பண்ணோம். என் பிள்ளைங்க கஷ்டப்படுதீங்க, என் பிள்ளைக்கு நான் முதலமைச்சர் என்னை நம்பி தான் என்ன பண்ணுதுன்னா அந்த பிள்ளைங்க என்கிட்ட கேட்குது. அப்போ நான் ஒரு அப்பாவா அந்த ஸ்தானத்தில் நான் தான் செய்யணும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறார். எல்லாரும் என்ன சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது முதலமைச்சர்னு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. உங்களோட தனிப்பட்ட உரிமையில் நீங்கள் இதை செய்யலாம். ஒரு முதலமைச்சராக உங்கள் சைனுக்கு பவர் இருக்குது. நீங்கள் சைன் போட்டு இதை நீங்கள் கவர்னர் எல்லாருமே அப்போஸ் பண்ணலாம். ஒரு முதலமைச்சராக நான் இறங்கி இதை பண்ணுறேன் அப்படின்றத பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தனி சட்டம், அதுக்கு அந்த உரிமையை வாங்கி கொடுத்தாரு. அப்போ இதை நம்ம யோசிக்கும் போது இதை வந்து நம்மளுடைய இன்றைய முதலமைச்சர் யோசிப்பாரா, அப்படி செய்வாரா அப்படின்றது, அவர் யாரோட நலனுக்கு பார்ப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியல. தலைமுறையாக வருது அவங்கள பார்த்துக்கணும். நம்ம அவரையும் தப்பாக சொல்கிறத குடும்பத்தை தான் பார்ப்பாரு ஃபஸ்ட்டு. அவர் நல்ல அப்பாவாக இருக்கார் குடும்பத்துக்கு, நம்ம அவர் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடியார் அப்படின்றவர் என் பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்குது, இந்த தேவைப்படுது அப்படின்றதுக்காக இறங்கி இந்த மாதிரி இருக்கான்னு யோசிச்சு மற்றவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களான்றது தெரியாது. முடியாதா, சரி முடியாதுன்னா அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு போ, நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டை நியூஸ் கூப்பிடு, மீட்டு வை, இல்லைப்பா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, நான் அதை செஞ்சே ஆகணும், என்னோட பசங்க என்னை நம்பி இருக்குது, என்னை நம்பி கேட்டிருக்கு அப்படின்றத இறங்கி செஞ்சார். அது இல்லாமல் லேப்டாப் ஸ்கீம் அம்மா அவர்களும் மறைஞ்சாங்க, அதோட ஸ்டாப் பண்ணிடல. சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை ஏடிஎம்கே கொடுக்கல, ஸ்டாப் பண்ணிச்சு, அப்போ ஸ்டாப் பண்ணிச்சு, இப்போ ஸ்டாப் பண்ணிச்சு. இல்லை, கடைசி வரைக்கும் கரெக்டாக கொடுத்துச்சு. நிதி நெருக்கடி இருந்துச்சு, கொரோனா டைம் இருந்துச்சு, கட்சி உள்ள பிரச்சனை இருந்துச்சு. இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி விலைவாசி உயரல, லேப்டாப்பு கரெக்டாக போச்சு. இப்போ இருக்கவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். 1000 ரூபாய் எல்லாருக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் தகுதியுடைய பெண்கள் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எதுக்கு சொன்னார் அப்படின்னா, கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் மற்றவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாருன்னா கொஞ்சம் பேருக்கு மட்டும் நாங்கள் கொடுத்து போஸ்டர் ஒட்டிக்கிறோம் அப்படின்ட்டு அதை வச்சு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த லேப்டாப் கொடுத்தாங்கல்ல, அந்த லேப்டாப்பில் அம்மா அவர்கள் கொடுத்த லேப்டாப்பில் ஒரு ஸ்டிக்கர், கவர்மெண்ட் ஸ்டிக்கர் இருக்கும், அதை பிரித்து போட்டு தூக்கி போட்டு போயிடலாம். ஆனால் இதில் என்ன இருந்துச்சுன்னா வந்து இந்த லேசர் பிரிண்டிங் இருந்துச்சு. லேசர் பிரிண்டிங்கு கம்பெனிக்காரன் சும்மா பண்ணி கொடுத்துருப்பானா? அதை நம்ம யோசிச்சோமா? லேசர் பிரிண்டிங் சும்மா பண்ணி கொடுத்துருப்பானா? பண்ணி கொடுக்க மாட்டான். லேசர் பிரிண்டிங் நீ காசு வச்சு தானே பண்ணியிருக்க. அத்தனை லேப்டாப்புக்கு லேசர் பிரிண்டிங், ஒரு பிரிண்டிங் இல்லை. ஒன்று லெஃப்ட் சைடு ஒரு கருணாநிதி அவருடைய படம், சென்டரில் வந்து தமிழகத்தினுடைய அந்த இது, நீங்கள் அதை வச்சுக்கோங்க, அது லீகல், அதை வச்சுக்கலாம். ரைட் சைடு ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய படம். லேப்டாப் ஓப்பன் பண்ணால் நமக்கு மவுஸ் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடு ஸ்டாலின் அவருடைய முகம். இத்தனை பிரிண்டிங் பண்ணணுமா? இதுக்கு யார் காசு கொடுத்தது? இவ்வளோ விளம்பரம் பண்ணணும் அவசியமா? தமிழ்நாடு அரசுன்னு போட்டிங்க, சரி நீங்கள் வெட்டி பந்தாக்க ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. ஆனால் இந்த லேசர் பிரிண்டிங்கு காசு எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வேறு யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம்ல, வேறாச்சும் ஒரு ஸ்கீமு செய்யலாம்ல. மற்ற ஸ்கீமுக்கு கேட்கும் போது பட்ஜெட் இல்லை, காசு இல்லைன்னு நீங்கள் போய் சொல்கிறதும், இந்த மாதிரி லேப்டாப்பில் லேசர் பிரிண்டிங் போடுறதுலாம் உங்களுக்கு எங்கேருந்து காசு வருது? அப்போது இந்த மாதிரி நீங்கள் அநியாயங்கள் எங்களோட கண்ணுக்கு தெளிவாக தெரியுது. இந்த அநியாயம்லாம் இது பெரிய அநியாயம்ன்றது. நான் ஒரு சாமானியன், எனக்கு தெளிவாக, நான் ஒரு சின்ன பையன். இளைஞர்கள் எல்லாருமே இது புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்போ? ஆமாம், நான் ஒரு இளைஞர்களோட குரலாக தானே பேசுகிறேன், நான் தனியாக பேசல. நான் இத்தனை வார்த்தைகளை பேசுகிறேன்னா என்னுடைய கல்லூரியில் எத்தனை பேர் என் காதில் அந்த வார்த்தைகளை எனக்கு கேட்டிருக்கோம். அதை கேட்டு என்னோட காலேஜில் கொடுத்தாங்க. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டு தானே நான் பேசுகிறேன். இது ஒருத்தரோட வழி இல்லை, எத்தனையோ இளைஞர்கள் பேசி இந்த லேப்டாப்லேயும் நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இளைஞர்களுக்கு தேடி வாய்ப்பு கொடுத்த அதிமுக எங்க இளைஞர்கள் கிட்ட இருந்த அந்த வாய்ப்புகளை பிடுங்கி உன்னோட ஒரு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நீ கொடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுற இந்த மாதிரி ஒரு சுயநலத்துக்காக செயல்படுற ஒரு அரசாங்கம் எங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னதுன்னா ஆல் பாஸ் அப்படின்றது. இப்போ வரைக்குமே அந்த ஆல் பாஸ் வந்து கொச்சையாக பேசுகிறாங்க. கொச்சையாக பேசுகிறவங்க யார் அப்படின்னா திமுகவை சார்ந்தவர்கள். திமுகவினால் வந்து நிறைய ஆதாயத்தை வந்து எதிர்பார்க்கிறவர்கள். ஆனால் அந்த ஆல் பாஸ் போட்டு இல்லை அப்படின்னா எத்தனையோ உயிர்கள் போயிருக்கும். மனசாட்சி தொட்டு சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ உயிர்கள் போயிருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாம் நல்லா படிக்கிறான், அன்றைக்கி ஆல் பாஸ் ஆனவன் இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இருக்கான். எப்படி ஐடி ஃபீல்டில் இருக்கான்? அவன் படிக்க தெரியாமல் போனானா? இல்லை, அவனால் படிக்க முடியும். ஆனால் அந்த ப்ரெஷரில் அந்த பயத்தில் அவனால் எழுத முடியாது. அந்த பயத்தில் அவன் மறப்பான். இது தற்செயலான ஒரு விஷயம், எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். எந்த மனுஷனுமே நான் பயப்பட மாட்டேன், நான் பதட்டப்பட மாட்டேன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கருத்தில் வச்சு ஒருத்தருக்கு ஒரு புள்ள ஒரு அப்பாவுக்கு யோசிக்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு அப்படின்னா இவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போவாங்களா? இல்லை சுயநலத்துக்காக ஒருத்தர் டிஃபெண்டரில் கெத்தாக வராரு, அவர் பக்கத்தில் கூட நான் நெருங்க முடியாது, என்னோட வயல்வெளியில் அவர் வரணும்னா கூட அவர் கான்கிரீட் போட்டு வருவார் அப்படின்னா இவர் பின்னாடி போவாங்களா அப்படின்றது நமக்கு பொதுவாக நமக்கே புரியும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஈஸ்வரன். நன்றி.